பாமக அதிகார மையத்தில் இடம்பெற்ற காலகட்டம் என்பது சமீப காலமாக அப்படி ஒரு வாய்ப்பே அவங்களால பெற முடியல. அதிகார மையத்தில் இருந்தாங்க. இவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார், மத்திய அரசாங்கத்தில் பங்கேற்கக்கூடிய இடத்துல இருந்தாங்க, மாநில அரசுலேயுமே குறிப்பிடத்தக்க அளவிற்கு எம்எல்ஏக்கள் பெரிய அளவில் உருவானாங்க. அப்போல்லாம் இந்த கட்சி அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போனது. திருமாவளவனும் ராமதாஸும் கைகோர்த்து கொண்டு ஒரே அரசியல் செய்வது அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டமும் நமக்கு இருந்தது. இந்த தருமபுரி சம்பவத்திற்கு பின்பு தான் அந்த பிளவு நேர்ந்தது. அதற்கு முன்பு முரண்பாடு இருந்தது. அந்த முரண்பாடுகள் தீர்க்கப்பட்டது. அப்போ எல்லா சமூகங்களினுடைய கூட்டமைப்பாக நம்ம இருக்கணும். சாதியை நம்ம நடைமுறையில் ஒழிக்க முடியலை. இந்து மதம் இருக்கிற வரைக்கும் சாதி இருக்கும், அதை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அம்பேத்கரே சொல்கிறார். அப்போ சாதி ஒழிப்பு என்பது நடைமுறையில் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் சாத்தியம் இல்லை. அதனுடைய வெறியை தணிக்கிறது, அதனுடைய வேகத்தை தணிக்கிறது, சமூக நல்லிணக்கத்துக்காக வேண்டி சில கூட்டமைப்பை உருவாக்குவது அப்படிங்கிறது என்ன ஆச்சுன்னா தலித் அல்லாதவர்கள் கூட்டமைப்பாக மாறிடுச்சு. தலித்துக்களை மட்டும் நீங்கள் தவிர்த்துருங்க,